1985லேருந்து நர்சரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ஒரு யூனிட் வச்சுருக்கோம், ரீட்டெயிலுக்குன்னு ஒரு யூனிட் வச்சுருக்கோம். மெயின் ரோட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து இண்டோர் பிளான்ட்ஸும் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். இன்னொரு யூனிட்டில் வந்து கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சர் பிளான்ட்ஸும் ஹோல்சேல் செக்ஷனாக தனியாக வச்சுருக்கோம். இது போக லேண்ட்ஸ்கேப்பிங்கு அப்புறம் மெயின்டெனன்ஸு இதெல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 200-250 கலெக்ஷன்ஸ் இருக்குது. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கேக்டர்ஸு. அப்புறம் இண்டோர் பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அப்புறம் ட்ரீ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெசிமனாக ஒரு 10 வெரைட்டின்னு வச்சுருக்கோம். இது போக எங்ககிட்ட 120 வெரைட்டி இருக்குது ட்ரீஸில் மட்டும். அப்புறம் ஹர்பல் வச்சுருக்கோம். ஹர்பல் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 வந்து ரெகுலர் வெரைட்டின்னு வச்சுருக்கோம். ரேர் வெரைட்டியில் ஒரு 30 வெரைட்டி வச்சுருக்கோம். இப்போ ஃபார்மர்ஸுக்கு அவங்க பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி அந்த பாக்கு வெரைட்டி, தென்னங்கன்று இந்த மாதிரி இதெல்லாம் பல்காக அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இன்ட்ருமங்கலான்னு ஒரு லேட்டஸ்ட் வெரைட்டி ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1.5 lakhs நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். எல்லா விவசாயிகளுக்கு தான் கொடுக்குறோம். இது போக வந்து முகீத் வச்சுருக்கோம். அப்புறம் பழச்செடிகள் அதே மாதிரி வச்சுருக்கோம். இதில் முக்கியமாக கேசர்னு சொல்லிட்டு ஒரு மாஞ்செடி நாங்கள் பண்ணுறோம். வருஷத்துக்கு 2 கிராப்புக்கு வரும் அது கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ரம்பூட்டான் கொடுக்குறோம். அப்புறம் வந்து அவகேடோ கொடுக்குறோம். அப்புறம் ஜாதிக்காயின்னு சொல்லிட்டு அது ஒட்டு ரகம். இப்போ லேட்டஸ்ட்டாக அதுதான் விவசாயம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அது போயிட்டுருக்கு. அப்புறம் தென்னம்பிள்ளையில் குட்டை நெட்டை 2 வெரைட்டியுமே. இப்போ வீடுகளுக்கு வந்து அலங்காரத்துக்கு தேவையான செடிகள்லாம் இருக்குது. ஆமாம், அது மாதிரி எந்த மாதிரி செடிகள் இருக்குது? அலங்காரத்துக்குன்னா வெளியில் வைக்கிறதுக்குன்னு ஒரு சில செடிகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்குன்னு ஒரு சில செடிகள் வச்சுருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அதிகமாக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ரூட்டட் பிளான்ட் வைக்கிறாங்க. முந்தியெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ரூட்டட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த அக்லோனிமா இந்த மாதிரியான ஃபேமிலி எடுக்கிறாங்க. அப்புறம் மினியேச்சர் லோட்டஸ் எடுக்கிறாங்க, வாட்டர் பாடி போடுறாங்க. மினியேச்சர்ஸ் லோட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 அடி ஆழம் இருந்தாலே போதுமானது. வாட்டர் லில்லி கூட 2.5 அடி வேணும். இதுக்கு வந்து 1 அடியே போதும். பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 இதழோட வரக்கூடிய பெட்டல்ஸ் இருக்கிற தாமரைகள் தான். டார்க் ரெட்டு, பிங்க்கு, அப்புறம் லைட்டு ஸ்னோ ஒயிட் கலரு, அப்புறம் லைட் எல்லோ மிக்ஸ்டு, இப்படி உங்களுக்கு ஒரு 6 கலர் தாமரையிலேயே கிடைக்கும். இந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அவுட்டோரில் எடுத்துட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடிய காகித பூச்செடிகள் வச்சுருக்கோம் நாங்கள். அது வந்து இப்போ லேட்டஸ்ட். அதெல்லாம் சில பழைய வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் பூக்கும் சீசனுக்கு, அப்புறம் ஸ்டாப் ஆகிடும், கொடி மட்டும் போயிட்டு இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் இயர் 12 மாதமும் நீங்கள் பூ பார்க்கலாம். உங்களுக்கு கார்டனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு A to Z எல்லாமே A to Z இருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. பட் உங்களுக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த உரங்கள், மண்புழு உரம், இந்த மாதிரி உரங்கள் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா போன் மீல் வச்சுருக்கோம், வேப்பம் புண்ணாக்கு, நுண்ணூட்டச்சத்து, அப்புறம் வர்மி கம்போஸ்ட்டு. இது போக உங்களுக்கு சாயில் கண்ட்ரோலுக்குன்னு சில பெஸ்டைட்ஸ் வச்சுருக்கோம், அழுகல் வராமல் இருக்கிறதுக்குன்னு. அது போக தனியாக ஆர்கானிக் லிக்யூட்ஸ்லாம் வச்சுருக்கோம். இந்த வெள்ளைப்பூச்சி, கருகல் நோய், முருணல் நோய் எல்லாம் வருது இல்லைங்களா, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்டைட்ஸ்க்குன்னு தனியாக வச்சுருக்கோம். பட் எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் வச்சுருக்கோம். கெமிக்கலை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. யாருக்காவது வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுக்கணும், இல்லை மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி நம்மகிட்ட ஏதாவது ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, எங்களுக்கு செலவு கம்மியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க போட்டோஸ் எடுத்துட்டு வந்தா நாங்களே அது உங்களுக்கு டிசைன் எல்லாம் வந்து ஃப்ரீ தான். நாங்களே டிசைன் பண்ணி கொடுப்போம். அந்த டிசைன் பிரகாரமா நீங்களே கொண்டு போய் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஆள் இல்லை, நாங்களே பண்ண முடியாது, ஆள் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு லேண்ட்ஸ்கேப் பர்சன் தனியாக வச்சுருக்கோம். அவங்கள அனுப்பி நாங்கள் செய்வோம். இதுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல் எல்லாம் வச்சுருக்கோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா மண் ட்ரீட்டட் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல ஓவர் ஷேடு இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் நேரில் போய் பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஃபவுண்டன் வேணும், அப்புறம் கிராஸ் லேண்ட் வேணும், லைட்டாக எங்களுக்கு ஒரு மலை மாதிரியான உருவம் வேணும், அங்கங்கே வந்து ஸ்டாச்சூஸ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆள் வேணும். உங்களுக்கு அதை வச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரி.
உங்களோட காண்டாக்ட் நம்பரு, நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது, இதை பற்றி? எங்கள் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கால் 3rd யூனிட் பக்கத்தில் சுந்தர் நர்சரின்னு சொல்லி மெயின் ரோடு ஃபேஸ், அதாவது சின்னமத்தம்பாளையம், கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு. மேட்டுப்பாளையம் ரோடு சின்னமத்தம்பாளையம்னு சொல்லிட்டு பிளிச்சி போஸ்ட். இது நீங்கள் எங்களுக்கு கூகுளில் போனீங்கனாலும் எங்கள் அட்ரஸ் வரும். நீங்கள் அது மேப் எடுத்துகிட்டு கூட வரலாம். நம்ம நர்சரி பேர். ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 டு ஈவினிங் 7 o'clock. எவ்ரி மண்டே நர்சரி லீவு. எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9842233017, 94436555644. இந்த 2 நம்பர்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.